இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை வந்து ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களை கூப்பிடுது, வாங்க நீங்க ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்குறோம், எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாந்து பத்திரம் கொடுங்க சார், நான் கையெழுத்து போட்டு நான் சாவர வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு எழுதி தரேன் சார். 003 அப்படின்னு முடிகிற ஒரு ஆம்புலன்ஸ் கிடையவே கிடையாது, அது ஒரு ஃபாரின் காரோட இது. அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் நானே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. என்னை பத்தி பேசுறவங்க யூடியூப்ல மட்டும் காசு சம்பாதிக்க தவிர்த்து நான் இந்த யூடியூப்ல பண்றேன், நான் இது மூலியமா நான் காசு சம்பாதிக்கலாம் சார். நான் 20 ரூபா உழைக்கிறேன் சார். என்கிட்ட இருந்து யாராவது ₹1 பாலகிட்ட நான் சாரியில இருந்து எங்களுக்கு ஃபண்ட் கொடுத்து சொல்ல சொல்லுங்க சார். நான் எந்த வேலையும் பண்ண நான் போறேன் சார். எனக்கு என்ன மனசுல சொன்னாலும் 20 ரூபா உழைச்சி பண்றது வந்து ஒரே வாரத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. சர்வதேச கைக்கூலி எல்லாம் சார், சராசரி தினக்கூலி சார். திருடல, காசு ஆட்டி புதுசுல ஏமாத்தல, இல்லாத விஷயத்த சொல்லி ஆமான்னு சொல்லி சொல்லல. நான் உழைக்கிற காசு நான் பண்றேன், பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார். என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சார், எதுவும் வந்தாலும் சரி. வணக்கம் சார். வணக்கம் சைமன், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று வந்து திடீர்னு ஒரு யூடியூப் சேனல்ல KPOI பாலா வந்து ஒரு தேச துரோகி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேசியிருந்தாங்க. அவர் வந்து இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது எல்லாமே வேற ஒருத்தர் வந்து பின்புலமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போனாங்க. நேபாள் பேசினாங்க, லண்டன் பேசினாங்க. இது வந்து கேட்கும்போதே நமக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது. இது எப்படி சார் ஓவரால் எப்படி சார் பார்க்குறது? நேற்று அந்த வீடியோவும் பார்த்தேன், நான் அந்த சேனல்லையும் பார்த்துருந்தேன். வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தணும், ஒரு நாட்டில் பிரச்சனையை உருவாக்கணும், அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா இது மாதிரி சோசியல் மீடியாவில் ஆளுமையாக இருக்கக்கூடியவர்களை அவங்க எடுத்துக்கிட்டு இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுற மாதிரியான இல்லை உதவி செய்ய வச்சு, ஒரு குறைஞ்சால உதவி செய்ய வச்சு அவங்க ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படியேப்பட்ட ஒருத்தரை தான் சர்வதேச அளவில் வந்து சர்வதேச கைக்கூலிகள் வந்து இங்கே KPOI பாலாவை தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்கன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எனக்கு கூட ஒரு பெரிய ஆச்சரியம் பண்றாப்புல வந்து நிறைய KPOI பாலா பண்றதுக்கெல்லாம் கூட ஆதரவு ஒரு பக்கம் இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் இருக்குது. இப்போ நடிகர் கூல் சுரேஷ் எல்லாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு வராப்புல, தம்பி இந்த தம்பிக்கு இந்த பையனுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வருது, இதெல்லாம் யாராவது விசாரிங்க, ஏங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போய் என்ன சொல்றது ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கூடியவர், அப்புறம் வந்து தொகுத்து வழங்கக்கூடியவர், ஏதோ கல்லூரி விழாக்கெல்லாம் போறாரு, அவர் திடீர்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் கட்டு போறேன்றாரு, இது பண்ண போறாரு, இதெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. இவரை விசாரிங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க கோடியில மில்லியனம் கணக்குல வந்து காசை வச்சுக்கிட்டு உதவியே பண்ணாமல் பணத்தை பொட்டியில பூட்டி வச்சுக்கிறவங்களாம் நீங்க போய் கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஆட்கள் பண்றாங்கன்னா அவங்க பண்றத வந்து ஏன் விமர்சனம் பண்றீங்க? நீங்க எதுவும் பண்ணாம இருந்தா ரைட்டு. இப்படியாப்பட்ட கேள்விகள் வந்து நேற்று அந்த சேனல்ல பேசின பேச்சு வந்து அவர் கூட சொல்றாரு வந்து எனக்கு அந்த தம்பியை ரொம்ப பிடிக்கும், பண்ணட்டும், அதே சமயத்துல உஷாரா இருங்க அப்படின்றாரு. தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படின்ற மாதிரி விஷயம் நான் KPOI பாலாவுக்கிட்டே போன் பண்ணி அந்த கான்வர்சேஷன் கூட நம்ம இதுல ஆட் பண்ணுவோம். ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத கருத்துக்கள் ஏதோ சர்வதேச கைக்கூலி அப்படி பேசி வச்சிருக்காங்க. என்ன எனக்கு சாக்கா இருக்கு, என்னமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த முழுசா அந்த நைட்டு அந்த வீடியோ பார்த்தேன் நானு. ஃபுல்லா நீங்க வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு போலி ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது, நிசான் கார். அந்த ஜெப்டோ பையனோட வண்டி வந்து ஏதோ வாங்கி கொடுத்தோம், அதை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு. அதாவது என்ன RGBக்கு அந்த பையன் அவங்க என்ன சார், நம்ம வண்டி வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அவங்க பேர்ல மாத்திப்பாங்க வண்டியை. நம்ம சர்ப்ரைஸா வாங்கி தரோம் வண்டி, அதுக்கு முன்னாடி நம்ம பேர் வந்து வெளில போக கூட நம்பர் மறைப்போம், அதுக்கப்புறம் மறுநாளே மாத்திட்டோம். அது எல்லா எவிடன்ஸ் நம்ம பக்கவா இருக்கு. நான் திருப்பி பேச போறேன் சார் நானு. இல்ல எனக்கு என்னன்னா எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே பக்கவா சார். அறிவியத்துல பயம் இருக்கவங்க தான் சார், அறிவியத்துல கனா இருக்கவங்க பயப்படணும்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து இது வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஒருத்தட்ட கூட ₹1 கூட காசு வாங்கினது கிடையாது. நம்ம சொந்தமா சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அந்த உதவியும் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் யார்ட்டையும் ஹெல்ப் பண்றதுக்காக ₹1 கூட யார்ட்டையும் கிடையாது. இப்ப வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது யார்ட்டையும் ஃபண்டிங் வாங்குவோ, காசு வாங்குவோ, போலியாவோ அதுவோ இதுவாவோ கிடையாது. கஷ்டப்படுற ஏரியாக்களுக்கு என்கிட்ட சொந்த காசுல வாங்கி கொடுத்தா அதுக்கான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சோ இது வந்து இவன் யார் தெரியுமா, அமெரிக்காவில இருந்து எனக்கு காசு யாரு, அமெரிக்காலாம் ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கிறேன், ஒரு கடத்திருப்பாக்கு போறேன், கற்பனா ஈவெண்ட்டுக்கு போறேன், காம்பேர் பண்றேன், ஆட் ஷூட் பண்றேன், இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன் பண்றேன், இது இல்லாம படம் பண்றேன், இந்த காசை வச்சுதான் ஹெல்ப் பண்றேன்.
ஆக்சுவலா என்கிட்ட எல்லாமே இல்ல அவங்க என்ன பெரிய வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சார். ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கட்டல சார், கிளினிக் தான் சார் கட்டுறோம். ஹாஸ்பிட்டல் நீங்க வந்து வீடு கட்டு சார், அது வீடியோ அதான் சார் புரியாம பேசிட்டு இருக்காங்க சார். அது அதுக்கு இலவச கிளினிக் வேற, ஹாஸ்பிட்டல் வேற. கிளினிக்கு ஹாஸ்பிட்டல் வித்தியாசம் இருக்கு சார். நான் வந்து என் சொந்த இடத்துல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எங்க நானும் 2017 இருந்து காசு சேர்த்து வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் வாங்கணும், 4 கிரவுண்ட் இடம் வாங்கினேன். பிடி 50 4 கிரவுண்ட் இடம் வாங்க. எனக்கு என்னன்னா நிறைய பேர் நம்ம என்ன சொல்றதுன்னா மருத்துவ வழிக்கு போறாங்க எல்லாருமே கடன் வாங்குறதுக்கு காரணம்னா இந்த பேசிக் மெடிசின்ஸ் இல்லாத காரணத்தாலதான். நம்ம நார்மலான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலே நிறைய பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பீடியா வீங்கி இருக்கும் சொல்லிட்டு நிறைய பேர் கடன் இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பிளேஸ் இருக்கிறது அதுன்னு சொல்லிட்டு 1200 வருது ஒரு கிளினிக். நான் சொல்ல நார்மல் கிளினிக் 1200 வருது. ஒருத்தர் குளத்தொழிக்கு போறவங்க சம்பளம் வந்து 850 ரூபா. அதுல நம்ம சாப்பாடுக்கு எல்லாமே இருக்கு. இப்படிதான் ஒருத்தர் கடனாளி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா நம்ம ஏரியால ஒரு கிளினிக் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மாசம் 30,000 ரூபாய் டாக்டருக்கு. ஒரு 2 பெட் மிஞ்சி போனா 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரும். 5000 ரூபாய் வரும். இதை தாண்டி ஒரு 2 நர்ஸ் 80,000 ரூபாய் ஒரு அதிகபட்சம். நான் ஒரு ஈவெண்ட் போனா அந்த காசு வாங்கி நான் பண்ணிடுவேன். இப்படி பண்ணப்பட்டதுதான் இதுவே தவிர்த்து ஹாஸ்பிட்டல் யாருமே இதை சொல்லவே இல்லையே சார். இல்ல அவங்க என்ன என் வீடு கட்ட இது எப்படின்னா சார், நான் என் வீடு கட்டிட்டு ஒரு 3 அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அந்த இடத்துல அதே அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி கார் வாங்கினா இதை பேசிருக்க மாட்டாங்க. அந்த காசை நான் எப்படி பப்ளிக்கா சோசியலா செலவு பண்றேன். ஆக்சுவலா அதுதான் எங்க எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா நீ இவ்வளவு விஷயம் பண்ற, உனக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க பாரு, இல்லாத பண்ணா சொல்லுவாங்க பாருன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டி இந்த கிளினிக் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படி ஆகும் நினைச்சேன். இப்பவே பண்றாங்களா சரி, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இல்ல பல இப்ப ஆம்புலன்ஸ் வந்து ஆர்டிஓ கிட்டயும் அவங்க பேசுறாங்க. பேசி என்ன பண்றாங்க, அது வந்து ஒரு ஃபாரின் காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. அது இந்த ஆம்புலன்ஸ் நம்பரே கிடையாது. அது ஏன்னா ஆம்புலன்ஸ் பெரும்பாலும் எந்த போலீஸும் மடக்க மாட்டாங்க, எந்த இதுவும் செக்கப்பா இருக்காது. அது சைரன் போயிட்டு இருந்தா அது இது பண்ண கூட விசாரிக்கவும் கூடாது. அதனாலதான் தைரியமா அது மாதிரி வந்து ஆம்புலன்ஸே இல்ல கொடுக்கவே இல்லை, சும்மா இது டம்மி சார். டம்மிலாம் கிடையாது சார். அங்க போய் பார்க்க சொல்லுங்க சார். என்ன தெரியுமா சார், நம்ம வந்து முதல் ஆம்புலன்ஸ் அறந்தாங்கில ஹோமுக்கு வாங்கி கொடுத்தோம் சார். நானு 2-3 நாள் வந்து உணர்வுகள் ஒரு அமைப்பு வந்து இதுல திருப்பூர்ல ஈரோட்ல இருக்காங்க சார். அவங்க வந்து என்னன்னா எங்களுக்கு ஆம்புலன்ஸ் இல்லாம கஷ்டப்படுறோம் 3 இடத்துல சொல்லிட்டு நெக்ரா வந்து என்னது சேவட்டிக்கிட்ட ஒரு மலையிலையும் குந்திரிக்கிட்ட ஒரு மலையிலையும் 2-3 வாங்கி 4வது வந்து எங்களுக்கு காசு கொடுங்க நாங்களே வாங்கிக்கிறோம், எங்க வந்து இந்த இறந்து போனவங்க அடக்கம் பண்றதுக்கு வாகனம் வேணும்னு சொல்லி 4வது ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. அந்த 4வது ஆம்புலன்ஸ் தான் நான் அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்க வாங்கினாங்க. இது அங்க இருந்தது. அதுதான் ஆர்டிஓ நம்பர். அதுதான் சொல்றாங்க. அப்படிதான் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 5, 6, 7 வந்து 5 வந்து நெக்கலாமலையில கொடுத்தோம். நீங்க அங்க நேரத்துக்கு கூட விசாரிக்க சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லுங்க. 6வது வந்து 6வது ஆம்புலன்ஸ் வந்து நம்ம விராயன் மலைன்னு ஒரு மலையில கொடுத்தோம். அது அங்கதான் இருக்கு. 7வது ஆம்புலன்ஸ் பெற்று கொடுத்த பாண்டிச்சேரியில. இது எல்லாமே அவங்க பேர்ல தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஆதாரபூர்வமா 003 அப்படின்னு முடிகிற ஒரு ஆம்புலன்ஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ஃபாரின் காரோட இதுவே. அதுதான் சார். அது என்னன்னா இல்ல சார், 4வது ஆம்புலன்ஸ் தானே சொல்றீங்க. ஆமா, அதுக்கான எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் நானே உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கிட்ட தெளிவா இருக்கு சார். அதே போல இன்னொன்னு என்னன்னா, அவர் கொடுக்குற வாகனம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பேங்க்ல ஒரு பைக் கொடுப்பாரு, பைக்கு முன்னாடி மாலையை போட்டுருவாரு. அவரு தெரியாத மாதிரி நம்பர் இல்லன்றாங்களா? நம்பர் இல்லன்றாங்களா? நம்பர் என்னன்னா சார், நம்ம பையனுக்கு வந்து கஷ்டப்படுற பையனுக்கு செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரோம். செகண்ட்ஸ்ல வண்டி வாங்கி தரோம் அப்படின்னா அந்த வண்டி வந்து யார் பேர்ல இருக்கும், செகண்ட்ஸ் யார் வாங்க அவன் பேர்ல இருக்கும். அந்த வண்டியை கொடுக்கும்போது மறுநாள் தான் பையன் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஓகேவா? புரியுதா? அதுக்காக அது மட்டும் இல்லாம அந்த அந்த வண்டிக்காரங்க ஏன்னா எங்க பேருக்கு இது வருது, இது கால் வருது, அது வருது, எனக்கு ஆட்டோ போடவே நம்பர் எடுக்கலாமே. ஏன்னா ஆல்ரெடி வாட்டி ஒரு ஆட்டோ கொடுத்து அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, அவ்வளவு கால் போயிருக்கு. அது இல்லாம நிறைய பேர் இங்க பாலா ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போன் எல்லாம் பண்றாங்க. அவங்களோட சோசியல் ஆக்டிவிட்டிஸ் சோசியலா பெட்டோட இது அந்த பையனோட பைக்கு அவனை கூட அனுப்புறேன். இதுல போலித்தனம் பண்ணி என்ன சார் பண்ண போறோம்? இல்ல நாங்க வந்து அந்த தம்பியை நாங்க பாராட்டுறோம். அவர் சொல்றது வந்து அந்த தம்பி செய்யறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய சதி வலையில ஒரு சர்வதேச இதுல வந்து சிக்கிக்கிட்டாரு. சிக்கிக்கிட்டாரு. நமக்கு என்னன்னா இந்த அனகாபுத்தூர்ல நீங்க மழை வெள்ள சமயத்துல எது கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க லோக்கல் ஒருத்தர் பேசினாரு வந்து, சார் இங்க அவர் தங்கறதே கிடையாது அனகாபுத்தூர்ல அந்த ஏரியாவுல, நீங்க எப்படி தங்கம் தான் நீங்க வந்து பேசுறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டாப்ல. சார் வர சொல்லுங்க சார், எங்க வீடு அனகாபுத்தூர் தான் சார் இருக்கு, வர சொல்லுங்க சார். சார் யார் என்ன வேணா சொன்னா சார், நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றதுன்னு தெரியுமா சார்? நான் எங்க இருக்கேன், என்ன தங்கிட்டு இருக்கேன், நான் எங்க என் வீடு எங்க இருக்கு எல்லாமே என் கூட இருக்கணும் தெரியும். எங்க எல்லாரும் அனகாபுத்தூர்ல தான் வந்து பாப்பாங்க. இன்னைக்கு நைட்டு கூட தங்கிட்டு இருந்தேன்.
யாரோ ஒருத்தர் கிளர்ச்சி பண்ணி இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி இதால என்ன சுயலாபம் யாருக்கு இல்ல இது முழுக்க என்னன்னா வந்து இது எங்க இருந்தோ ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து அதுக்கு பின்னாடி நடிகர் லாரன்ஸா இருக்காரு அதுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல பேசிருக்காங்க. அது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சப்போர்ட் வர இருப்பாங்க நீங்க பாலாவை பத்தி பேசினா அப்படின்ட்டு. சார் இல்ல சார் நான் ஒன்றும் இல்ல சார், நான் 20 படம் உழைக்கிறேன் சார். என்கிட்ட இருந்து யாராவது ₹1 பாலகிட்ட நான் ஃபாரின்ல இருந்து எங்க ஃபண்டு கொடுத்து சொல்ல சொல்லுங்க சார். அது எந்த வேலையும் பண்ண நான் போறேன் சார். இது என்னன்னா நிறைய பேர் எங்க சைடுல எல்லாரும் என்ன சொல்லி வீட்டுல இருக்காங்க, நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் பண்ற, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்தாலும் வீடு வாங்கினாலும் கேள்வி வராது. நீ அந்த காரை வந்து 10 ஆண்டு ஆகணும்னு நினைக்கிற, நீ வந்து சொந்தமா கிளீனிக் கட்டணும்னு நினைக்கிற. சோ இதனால உனக்கு வந்து நிறைய இடையூறு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் பொய் சொல்லி திருடல, காசு ஆட்டி பொய் சொல்லி ஏமாத்தல, இல்லாத விஷயத்த சொல்லி ஆமான்னு சொல்லல. நான் உழைக்கிற காசு நான் பண்றேன், பண்ணிட்டே இருப்பேன் சார். என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சார், எது வந்தாலும் அச்சுறுத்தல் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு வலது கை செய்யறதுக்கு இடது கைக்கு தெரியாது அப்படின்வாங்க. இவர் முழுக்க ஷூட்டிங் நடத்துறாரு, ஒரே ஒரு ஆட்டோ. என்ன ஷூட்டிங் நடத்துறோம் எனக்கு தெரியல சார். சார் நான் வந்து இதை வந்து எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா, நான் வந்து இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா யூடியூப்ல காசு யூடியூப் சேனலே கிடையாது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் இருக்கு. இதை பார்த்து நிறைய பேர் பண்றாங்க சார். என்ன சொல்ல தெரியுங்க சார், இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நிறைய காலேஜஸ்ல 25-30 சீட் ஃப்ரீயா தம்பி நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ஒரு அமைப்புல இருந்து ஹேண்டிகேப் வெஹிக்கிள் வாங்கிக்கணும்னு சொல்லி 10 வெஹிக்கிள் வாங்கிக்கிறாங்க. தம்பி நீங்க பண்றதை பார்த்து நாலு இருந்து சின்ன குழந்தை உண்டியில காசு அங்கே யாரையும் படிக்க வைக்கணும் ஆசையா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நான் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி பண்ற சொல்லி நம்ம பார்த்து இன்ஸ்பயர் அவங்களுக்கு நீங்க பண்ற இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தாலே தெரியும் சார். நான் பார்த்தா சம்பாதிக்க யூடியூப்ல போட்டிருக்கான். இப்போ என்னை பத்தி பேசுறவங்க யூடியூப்ல போட்டு காசு சம்பாதிக்க தவிர்த்து நான் இந்த யூடியூப்ல பண்றேன், நான் இது மூலியமா நான் காசு சம்பாதிக்கலாம் சார். சார் நான் ஒரு நாளைக்கு நான் சார் 5 மணி நேரம் சார் தூக்குறேன். காலையில கடற்கரை போனா சார் எல்லாருமே அதான் கடற்கரை போனா அது ஒரு அமௌண்ட் வரும், ஈவெண்ட் போனா அது ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லாம் சேர்த்தா சார் நான் ஹெல்ப் பண்றேன். என்ன ஃபாரின்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஒரு எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஃபாரின்ல இருந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து அதுதான் மனசு கஷ்டம். எனக்கு என்ன மனசு கஷ்டமா நம்ம 20 படம் உழைச்சி பண்றது வந்து ஒரே வாரத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க, மனசு கஷ்டமா இருக்கு. காந்தி கண்ணாடின்ற படத்தை எப்ப வேணாலும் வெளியிடலாம், ஆனா ஒரு சிவகார்த்திகேயன் படத்துக்கு எதிராக வெளியிடுறாங்கன்னா முழுக்க அது சிவகார்த்திகேயன் மேல ஒரு இது. ஏன்னா விஜய அஜித் இவரால எதிர்க்க முடியாது, எதிர்த்தா மாட்டாப்ல. சார் நான் வந்து அண்ணன் தான் பார்த்துதான் சார் நான் சினிமா கண்டேன். மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ வரைக்கும் எனக்கு அடி வர சார். சார் நான் படம் நடிக்கிறதோட சரி சார், நான் ப்ரொடியூசர் ஆனா படத்தை ரிலீஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். எங்க நான் முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் சார். சின்ன படம் சார், சின்ன படம் கஷ்டப்பட்டு அடி எடுத்துக்கிறேன் சார். இது என் கையில எதுவுமே கிடையாது சார். அதனால நான் வந்து டைலாக் இப்படி மாத்திக்கலாம், டைலாக் இப்படி பேசலாம்னு சொல்லி படத்துல வேணா பண்ண முடியுமே தவிர்த்து சார் நான் வந்து இதை வந்து இந்த டைம் ரிலீஸ் பண்ணுங்க சார். அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் சார், நான் சாதாரண ஆள் சார். நான் ரொம்ப சாதாரண அடி எடுத்து வைக்கிறேன். எப்படி சார் அது அப்படி சொல்லுவோம் நாங்க. எங்களுக்கே வந்து எதுவுமே எந்த படமும் பரவாயில்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம் தவிர்த்து இது ப்ரொடக்ஷன் இது என்ன சொன்னாங்கன்னா இல்ல அண்ணன் டிக்கெட் கிடைக்காத ஒரு 10 பேர் வந்து பாக்கட்டும் அப்படியே நம்ம வேற டேரக்டர் கிடைக்கல. நிறைய படங்கள் ஏன்னா 12ஆம் தேதி 10 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு, 19ஆம் தேதி கிட்ட 10 படம் ரிலீஸ் ஆகுது. கட் பண்ண தீபாவளிக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, ரிலீஸ் பண்ணி அவங்க வைக்க முடியுதுதான் சார். இதெல்லாம் என்ன சார் இருக்கு? யானைக்கு எறும்பு எங்க இருக்கு, யானை எங்க இருக்கு, எறும்பு எங்க இருக்கு சார்? இல்ல நீங்களும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நாங்க சினிமா தானே, இது என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா அந்த மேஜிக் வந்து சார். அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம யாரும் தெரியும், நான் ஒரு சாதாரண ஆள் சார். நான் வந்து இப்ப இல்ல சார், இன்னைக்கும் வந்து எப்படி சொல்றது, கடைசி வரைக்கும் நான் என்னுடைய மோட்டோவே ஏதாவது யார்கிட்ட காசு வாங்கி பண்ணணும், இல்ல நம்ம ஒரு காசு எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணி காசு வாங்கி இது பண்ணணும். அது நீங்க சர்வதேச கைக்கூலி, சர்வதேச கைக்கூலி எனக்கு தெரியல. இல்ல ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களை வந்து ஒருத்தர் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் இயக்கிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா சர்வதேச கைக்கூலி எல்லாம் சார், சராசரி தினக்கூலி சார். எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு வச்சு இவனை யாரும் உருவாக்குகிறார்கள், இன்னும் யாரும் உருவாக்குறாங்க, இது யாரு என்ன பண்றா? சரி நம்ம அரசியல் நோக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம உழைக்கிறது செய்யணும், நல்லது விதைக்கணும், அது மட்டும் தான் நம்மளுடைய எண்ணமே தவிர்த்து நம்மளால கிடைக்காத 4 பேருக்கு தரோம் சார். ஒண்ணும் இல்ல சார், பண்ணி குழந்தைங்க பயனடைறாங்க சார். நிறைய பேருக்கு வந்து சார் நிறைய அமைப்புல இருந்து வீடு கட்டிக்கிறாங்க சார். பாலா பண்ற நம்மளை பார்த்து பண்ணணும்னு சொல்லி வீடு கட்டிக்கிறாங்க சார். அது மட்டும் நிறைய பேருக்கு வீடு கட்டுறாங்க சார். நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வாகனம் வாங்கி தராங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஆட்டோ வாங்கி தராங்க சார். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருடைய வீட்டுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான மாசம் மளிகை சாமான் வாங்கி தராங்க சார். நிறைய பேருக்கு ஆபரேஷன் காசு தராங்க சார். எல்லாமே நம்ம பண்றதை பார்த்து பண்றாங்கன்னு நினைக்கும் போது அதுக்காக தான் சார் பண்றதை தவிர்த்து சார் என்கிட்ட காசு வர நான் எப்படின்னா சார் நான் சம்பாதிக்கிற காசை மட்டுமே தான் செலவு செய்வேன், மட்டுமே தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது இன்டர்நேஷனல் கைக்கூலி அப்படின்னா எனக்கு என்ன சொல்றதே தெரியல சார். எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி உங்களை கூப்பிடுது, வாங்க நீங்க ஒரு பெரிய
ஊதிய பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின் போது நீங்க அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ணிதான் ஆகணும். எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் பாண்டு பத்திரம் கொடுங்க சார், நான் கையெழுத்து போட்டு நான் சாவர வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நான் எழுதி தரேன் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். ஏன்னா நான் கடைசி வரைக்கும் சீமான சம்பாதிக்கிறது படம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த படம் சம்பாதிக்கிறது மொத்தமா 85% மக்கள் தான், 90% மக்கள் தான் நான் செய்வேன். சூப்பர் சூப்பர். நான் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறத கையெழுத்து போட்டு எழுதி நான் தரேன் சார். ஓகே 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 பாலா. நான் அது அப்பையில இருந்து அடிச்சு என்ன எனக்கு அரசியல் தெரியாது சார், அந்த அளவுக்கு அறிவு கிடையாது சார். கடைசி வரைக்கும் மக்களுக்கு உதவி செய்யணும் சார். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன் சார். இல்ல இது மாதிரி மக்கள் செல்வாக்கு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அரசியல் கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க. அது எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் அவர் முதல்ல எழுப்பா உள்ள எழுப்பா அப்படின்வாங்க. வந்து எங்க இருக்கீங்க? பாண்டு பத்திரம் கூட கொடுங்க, நான் பேசுற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. நீங்க அதான் சொல்றேன், கையெழுத்து போட்டு சரி 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 பாலா. அந்த நோக்கத்துக்காக நம்ம பண்றது இல்ல புரியுது புரியுது. நோக்கத்துக்காக பண்றேன், நோக்கத்துக்காக பண்றதுனால 2000 கொடுத்து 5000 எழுதிடலாம் சார். உழைச்ச பணத்துல தான் சார் நம்ம பண்றோம். இல்ல நான் அப்படி பண்றதா நான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி பண்ணலாம் சார். இதான் ஒண்ணுமே இல்லை சார், கையெழுத்தாக கொடுத்தேன் சார். சரி 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 பாலா. ஆமா, இது நேரடியா உங்ககிட்ட கேட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டது. நான் வந்து ஓகே, உங்க பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். ஆமா, நீங்க எதையும் அதெல்லாம் ஏத்திக்காதீங்க மனசுல. இல்ல இல்ல கேட்டு எதுவுமே கிராஸ் செக் பண்ணீங்கன்னா இல்லைங்களா, அது உண்மையா. நம்ம நீங்க தொடர்பு வேலைக்கு வெளியே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம வந்து உங்களுக்கு பிடிக்க முடியாதுன்னு பார்த்தலாம். நீங்க போனை போட்டவொடனே எடுத்துட்டு வரணும், அப்புறம் தான் நீங்க வந்து. ஆமா, நான் ரொம்ப அவைலபிளான ஆள் சார். நீங்க அனகாமிச்சு வந்தீங்கன்னா எப்ப வேணா பாக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்க, எப்ப வேணா ரொம்ப ஈஸியா அவைலபிளான ஆள் சார் நானு. சரிங்க சரிங்க. ஒன்றும் வேணாம், இதுவே போதும். ஆமா சரிங்க பாலா, வாழ்த்துக்கள். ஆமா இல்ல இல்ல இல்ல, நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு வீடியோ ஒரு சேனல்ல இருந்து வாங்க பேசுங்க அப்படின்னாங்க. நம்ம ஊர் கேப்டன் சார் சொல்ற மாதிரி தான், நம்ம ஒரு நோக்கத்துல நல்ல விஷயம் நினைச்சு ஓடிட்டு இருக்கோம். அது ஒரு சிலர் அப்படி பண்ணும்போது பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டு அவங்க யூடியூப்ல காசு சம்பாதிக்க நான் அதை பண்ணேன். சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் சார். இல்ல இல்ல, அவங்க நாங்க வந்து போற போக்குல அவர் ஒன்னும் அடிக்கல, எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தினால தான் பேசுறோம். ஆமா, அது என்ன ஆதாரம், யாரு இவனுக்கு பின்னாடி இருக்கா, அந்த இந்திரதாசன் கைப்பொழி யாரு, நான் யாரு பின்னாடி இருக்கா, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. நானும் பார்த்தேன், எதுவுமே அவங்க சொல்லவே இல்லையே. எதுவுமே சொல்லாம இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நம்ம பேரை முடிக்காங்க, யாரு இருக்காங்க கம்மிட்டாங்களா. சோ அதுதான் சார். சரி சரி சரிங்க சரி பாலா, பரவாயில்ல சார். நம்மள போய் தப்பா சொன்ன காசு தான் சொன்னா சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பட் இது பாசிபிளா சார்? ஏன்னா 6 ஆம்புலன்ஸ், ஆட்டோ, அது இதுன்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாரு. எப்படியும் குறைஞ்சது 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேல செலவாயிருக்கும். இந்த அளவுக்கு மீடியால பெரிய அளவுக்கு சேலரி கொடுக்குறாங்களா? மீடியாவில் ரொம்ப கம்மி. நீங்க ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்கு போனா என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு? வந்து 50,000 ரூபாய் 25,000 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. பெரிய நடிகர்களுக்கே வந்து ஏதோ பெரிய நடிகர்ல வரமாட்டாங்க, சில போனா அவ்வளவுதான் கொடுப்பாங்க வந்து. ஆனால் பெரிய ஆச்சரியமா இருக்குது, நான் அவர்கிட்ட பேசும்போது திரும்ப திரும்ப ஏதாவது வகையில நான் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நீங்க பேசுங்க, அந்த ஆதாரத்தை காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றப்ப. இந்த மருத்துவமனை கட்ட போறேன் அப்படின்னு சொன்னது கூட நீங்க அந்த காணொலி கூட பார்த்துருப்பீங்க. மருத்துவமனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னா அது வந்து பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார். 35 லட்சம் ரூபாய் லேண்ட் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்படின்னாரு. எனக்கு அதுவே ஆச்சரியம்தான், இப்படி இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க, அது கிளினிக்குங்க அப்படின்ட்டாரு. திடீர்னு கிளினிக், நான் எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் சொன்னேன் அப்படின்றாரு. அந்த காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச்சில் கூட இந்த தொகுத்து வழங்குற தொகுப்பாளர் நீங்க வந்து என்ன பாலா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்கலாம் கிளினிக்னு, நான் கிளினிக்ன்றாரு. அப்புறம் வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து நம்பர் பிளேட் இல்லைன்னு சார். அது நான் வீடியோ பார்த்துட்டு நான் வந்து சரி ஏதோ அடிச்சு விடுறாங்க போல அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்க சொன்ன மாதிரி அந்த TN67 57 DD0003 அந்த நம்பர் வந்து பரிவாகன் அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து நிசான் GTR-ஓட நம்பர்னு காமிக்குது. நிசான் GTR வந்து இம்போர்ட்டட் லக்ஸரி கார், அந்த நம்பர் காமிக்குது. இது எப்படி ஆம்புலன்ஸுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரியல, அது நம்பர் மாறிடுச்சா அதுவும் புரியல நமக்கு என்னன்னு. அது அவரும் சொல்றாரு வந்து அப்படின்னா அந்த நம்பர் மாத்திய நம்பர் பிளேட் இல்லாம ஆம்புலன்ஸ் ஓடுமான்றாரு. 4 ஆம்புலன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடாத ஆம்புலன்ஸ் ஏதாவது இருக்கா காமிங்க அப்படின்னு. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் வந்து ஆதாரம் தான். அந்த நீங்க அந்த தொலைபேசி காணொலியை பார்த்துருப்பீங்க. இங்க ஆதாரம் கொடுங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். நான் ஆதாரம் இல்லாம நீங்க சொல்லும்போது ரைட்டு, அது என்ன சர்வதேச கைக்கூலின்னு நான் தெரியல, ரொம்ப இதுவா இருக்குது, எங்க இருந்து எனக்கு அப்படிலாம் ஒண்ணு ஃபண்ட்லாம் வரலன்னு அவர் தரப்ப சொல்றாரு வந்து. இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி சொல்லும் போது ஆதாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால ஆதாரம் கொடுக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி.
தொடர்ச்சியா கேபி பாலாவுக்கான ஆதரவு குரலும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. வந்து திரும்பவும் வந்து ஏன்பா ஏதோ பண்றாருப்பா, ஏன்பா நீங்க வேற அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதுல வந்து நீங்க அந்த தொலைபேசி உரையாடல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது இந்த வீடியோவுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இவன் எனக்கு இப்படிதான் முன்னையே தெரியும், நான் வந்து ரொம்ப நாளா இந்த சந்தேகத்தோட இருந்தேன், இப்போதான் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு முக்கால்வாசி கமெண்ட்ஸ் வந்து கேபிஒய் பாலாவுக்கு எதிராக இருக்கு. இல்லைன்னா இவர் நல்லது பண்றதை பார்த்துட்டு அது வந்து பொறுக்காமல் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. கமெண்ட்ஸே வந்து அது ஒரு நீங்க கேபி பாலாவுக்காக சொல்ல, பொதுவாக நாம 2 பேர் சேர்ந்து பேசுறதுக்கு கூட பொதுவான ஒரு வீடியோ கூட எங்க முகம் காட்டாம ஒரு அம்மா சமைக்குதுங்க, அதை வந்து கீழே கண்ணாமண்ணா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம முகமே காட்டல, இந்த கையும் கரண்டியும் மட்டும்தான் இருக்குது. வந்து அதை கீழே போட்டு கமெண்ட்ஸ் அவ்வளவு வக்கரமான ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. வந்து அதனால இந்த கமெண்ட்ஸ்ன்ற விஷயம் வந்து யாரோ ஒரு 100-150 ஐடியா உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாதவன் உட்காந்துன்னு இவன் இதை போடுறானா, அந்த காழ்ப்புணர்ச்சியின் பேர்ல அவன் அதை பண்றானா, போடுறா அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னு இந்த சும்மா கிடக்கிற மூலையில் சாத்தான் குடியிருக்கின்ற மாதிரி இதெல்லாம் சாத்தான்கள். வந்து சார் இந்த மாதிரி நல்லது பண்றவங்க மெயினா வந்து இந்த இன்ஸ்டால போஸ்ட் பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. சும்மா வெளியே நின்றுவனை உள்ள கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து அதை தனியா ரீல்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இவர் வந்து ஒரு சினிமா பாணியிலே எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்கே சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, அது ஒரு இதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரு 5 ஆட்டோ கொடுக்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங் நடத்துறாரு. ஒரு நாள் எப்படி வந்து வரணும், எங்கே இறங்கணும், ஏது அப்படின்ற மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் கொடுக்குன்னா கூட அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. அது முழுக்க ஒரு மறுக்கிறாரு. வந்து அப்படி நடந்திருந்தால் அதை எடுத்து போடுங்கன்றாங்க. 2வது நான் ஆட்டோவில் தான் பயணிக்கிறேன் அப்படின்றாரு. வந்து நான் அனகாபுத்தூரில் தான் தங்கியிருக்கேன், பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூரில் தான் தங்கியிருக்கிறேன், நான் ஆட்டோவில் தான் பயணிக்கிறேன்னு. ஆனால் நிறைய இந்த காணொலியில் பேசுறது என்னன்னா, அவர் வந்து ஒரு நவீன காரில் வந்து இறங்கின பொழுது அவருன்னு எல்லாமே கேபிஒய் பாலா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒன்றும் இதுவான கிடையாது, நீங்க ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாப்புல. ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க, போற போக்கில் என்ன சொல்லிட்டு போகலாம், எனக்கு இதனால 10 பைசா பயன் கிடையாது. நான் அதான் ஒரு உதவிக்கு நீங்க கேட்டிருப்பீங்க, எதிர்கால அரசியலுக்கு வரதுக்கு இதுக்கு ரெடி பண்றீங்களா, நீங்க அச்சாரம் போடுறீங்களா, இல்லது ஏதாவது ஒரு பெரிய கட்சி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா நீங்க அதுல போயிடுவீங்களா, கோடிகளை வாங்கிக்கின்னா நீங்க பாண்டு பத்திரம் கொடுங்க, நான் எழுதியே கொடுத்துட்றேன் அப்படின்றாப்புல. வந்து நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மாதிரி பேசுற நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வந்துறத நம்மளே பார்த்துருக்கோம். இது வந்து ஆரம்பத்துல இப்படிதான் பேசுவாங்க, பட் கடைசியில வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன இந்த மாதிரி மாத்திடுச்சு அப்படின்றாங்க. இல்லைன்னா அவங்களை தூக்கி போய் வலுக்கட்டாயமா நான் கூட்டு போய் சேர்த்துட்டாங்க. இல்ல நான் இங்க இருந்து வெளியே இருந்து பண்றத அரசியல்ல இருந்து நல்லது பண்றேன், இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுன்ற ஒரு பதிலும் இருக்கும். வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் எதிர்காலத்துல. வந்து அதே சமயத்துல ஒரு பக்கம் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம், குற்றச்சாட்டை மறுக்கக்கூடிய ஒருத்தர் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்றாரு. வந்து 2 பக்கமும் இருக்குது, ஒரு பக்கம் 2 பக்கமும் இருக்குது. இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல நிறைய ஹெல்ப் பண்ணதா இவர் பண்ண மாதிரி அவரோடதும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா ரீசெண்டா வந்து அவரோடது எதுவும் சுத்தமா வர்றது இல்லை. ஆனா கேபிஒய் பாலா அவர்கள் வந்து லாரன்ஸ் அவரை அடாப்ட் பண்ண மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே இவரு தான் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன சார் கதை? இல்லை, அதுவும் ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்கு. வந்து அது சமயமாக பேசியிருந்தாங்க. வந்து லாரன்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறமா அந்த சன் டிவியில் தான் அந்த மாற்றுத்திறனாளிகளை வச்சு மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணார். ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய அளவு ஹிட் ஆகி அப்போ கலைஞர் சிஎம்மா நான் கேள்விப்பட்டது, அவங்க உளவுத்துறையே போய் சொன்னாங்களாம், இப்போ அந்த டிவி அவர் விலைக்கே வாங்கிடுவார், அந்த அளவுக்கு ஃபண்டு கொட்டுதுங்க அப்படின்னு. வந்து அவர் உடனே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி எந்த அறிவிப்பும் இல்லாமல் நிறுத்திருப்பாங்க. அது என்னன்னா, அந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் கொஞ்சம் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. வந்து பொதுவாக ஜல்லிக்கட்டு எங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் யார் ரியலாக இருக்காங்க, யார் நடிக்கிறாங்கன்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது நீங்கள் வந்து ஒரு நேபாள் மாதிரியோ மற்ற ஊர் மாதிரிலையும் பங்களாதேஷ் மாதிரியோ இங்கே வந்து வாய்ப்பே இல்லை. ராஜா தான் இங்கே. நீங்கள் உண்மையாக இருக்கிறவங்கள தலையில் வச்சு கொண்டாடிடுவாங்க. நீ உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா தூக்கி கீழே போட்டு உடச்சிடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள். இல்லை, அவங்க 2 பேரும் கேபிஒய் பாலாவும் அவரும் சேர்ந்து கூட சில உதவிகள்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த காலோனி பெரிய வைரல் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா காசு இதுவாகிடுச்சு, செல்லரிச்சு போச்சு அப்படின்னு அப்படியே வர வச்சு கொடுத்தது. அப்புறம் ஒரு அந்த ஜெய்பீம் நிஜநாயகிக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி கட்டித்தராமல் போனது எல்லா கான்ட்ரவர்சி. நம்ம எல்லாரையும் வந்து தவறாக சொல்லல. அதே சமயத்தில் வந்து மத்திய அரசு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறக்கட்டளைகள்லாம் முடக்கினாங்க. தெரியும், முடக்கல, கண்ட்ரோல் நிறைய இது பண்ணாங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்கள். நான் இவங்களன்னு சொல்ல, பல இடங்கள்ல அந்த அறக்கட்டளை என்ற பேரை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் காசை இறக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ணாங்க. வந்து உண்மையிலே
இன்னும் பேசுறது வந்து சினிமாவில் எவ்வளவு பேர் பேசலாம் வந்து வேணாம், ஏன்னா நம்மகிட்டயும் ஆதாரம் கேட்பாங்க வந்து ஆதாரத்தோடு ஒரு நாள் பேசலாம் இருக்காங்க, ஒரு பெரிய தலைங்கள்லாம் இருக்குது, ஒரு நாள் வச்சு செய்வோம். சார், இந்த காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆகும்போது சிவகார்த்திகேயன் சாரோட மதராசியும் ரிலீஸ் ஆச்சு. இது அவருக்கு போட்டியா இவர் இறங்குறாரு அப்படின்ற ஒரு டாக் தான் எல்லா இடத்துலயுமே இருந்தது. அதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? எனக்கு கூட அந்த ஏன்னா பார்த்தா இந்த படத்தை வந்து தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க, ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்றாங்க, இந்த படத்துக்கு எதிராக பயங்கர சூழ்ச்சி நடக்குது. ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, காந்தி கண்ணாடி எப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலி, ஒரு லியோ அல்லது வந்து கோட்டு அல்லது மதராசு இந்த மாதிரியான படமா அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு. ஓகே, கேபி பாலாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு இது கொடுக்க மாட்டாங்க, அதை கொடுக்க மாட்டாங்களே, இவங்க வந்து சிவகார்த்திகேயனும் மதராசையும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்க ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற கமலா தேட்டருக்கே பார்த்தீங்க போட்டு, இந்த தேட்டரில் மட்டும்தாங்க ஒழுங்காக ஷோ போடுறாங்க, மற்ற இடங்கள்லாம் கிடையாது அப்படின்னு. அப்புறம் என் போஸ்டர் வந்து கிழிக்கிறாங்க, அது கிழிக்கிறவங்க யாருன்னு தெரியல, அந்த மாதிரியான தொடர்ச்சியாக பேசணும். இது அப்பட்டமாகவே தெரிய ஆரம்பிச்சது. மதராசியை வைத்து அல்லது சிவகார்த்திகேயனுக்கு எதிராக வைத்து இந்த படத்தை விளம்பரம் தேட ஆரம்பிக்கிறார்கள், தேடினார்கள் அப்படின்னு வந்து. நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நீங்கள் என்னதான் உங்க ப்ராடக்ட் நீங்க ஒஸ்டியா இருக்கும் சைமன். நீங்க ஒரு படம் குறும்படம் எடுக்கிறீங்கன்னா நீங்க பார்த்து ரசிப்பீங்க. உண்மையிலே பிரமாதம் நாம எடுத்துக்கிட்டுன்னு ஒரு 50 பேர் போய் போட்டு காமிச்ச பிறகு அந்த 50 பேர்ல 40 பேர் பிரமாதம் சொன்னாதான் அது உங்களுக்கான பிரமாதமான படம். ஒரு 5 பேர் உங்க முகத்துக்காக பார்த்து சைமன் ஏதாவது கோச்சிக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சைமன் வெளியே இருந்து எங்கேயாவது ஃபோன் பண்ணி சார் எனக்கு பிரமாதமா இருந்தா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கடவுள் வரல அப்படின்னா அந்த படம் வந்து அவுட்னு அர்த்தம். அதே வேளை அந்த படம் நீங்க பிரமாதம் முடிவு பண்ணி அந்த படம் சூப்பரா இருக்குதுன்னா உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. இதுதான் வந்து மக்கள் பாராட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க அவ்வளவு ஏங்க வந்து ஒரு படத்துக்கு பப்ளிக் ரிவ்யூ எல்லாம் கொடுத்திருந்தப்போ தியேட்டர் வாசல்ல நிக்காதீங்க, அந்த ஓரமா போங்க, எங்க படத்தை வந்து பப்ளிக்கை உள்ள இறக்கி அத்தனை இது பண்ணிட்டாங்கன்னு. அந்த படம் எங்க ஓடிச்சு வந்து ஓடவே இல்லை. அதுதான் உண்மை. இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க என்னதான் ஒரு பெரிய ஹீரோடைய படம் வந்து அது அவங்க எதிராக வந்தாச்சு, அவங்களுக்கு வந்து என் போஸ்டர் கிழிச்சாங்க, பேனர் கிழிச்சாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்க கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடி இருக்கும். அதை தாண்டி அது ஒரு விளம்பரமாக அதையும் கேட்டேன் நான் கேபி பாலா கிட்ட. கேட்ட பொழுது இல்லைன்னா சிவகார்த்திகேயன் அவர் எங்க மலை, நான் எங்க மடு அப்படின்னு ரொம்ப ரொம்ப கரெக்டா உஷாரா பேசுறாப்ல அவரு. அது ஒன்னா ரைட்டு, பயங்கர உஷாரா பேசுறாப்ல. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.